தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறக்கூடிய நிலையில் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட புரசைவாக்கம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மேலும் வாக்காளர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப பூத் ஸ்லிப்புகள் முறையாக கொடுக்கவில்லை என தேர்தலை பணியாற்றும் பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். சையத் வணக்கம். அதாவது சரியாக 7 மணிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மட்டுமல்லாமல் விளவங்கோடு இடைத்தேர்தலும் இன்று இந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த புரசைவாக்கத்தில் உள்ள திடீர் நகர் GCC வாக்கு மையத்தில் இருக்கிறோம். இந்த வாக்கு மையத்தில் மொத்தம் இன்று 1400க்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். ஆனால் அவர்களுக்கான போதிய பூத் ஸ்லிப்புகள் இல்லை என தேர்தல் நடத்தும் அதிகாரிகளே புலம்புகின்றனர். குறிப்பாக 1400க்கும் அதிகமான வாக்காளர்கள் உள்ள இந்த வாக்குச்சாவடியில் பணியாற்ற வந்திருக்கக்கூடிய தேர்தல் பணியாளர்கள் அவர்களது முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்னவென்றால், 1400 வாக்காளர்கள் உள்ள இந்த வாக்குச்சாவடியில் 900 பூத் ஸ்லிப்புகள் மட்டும்தான் தங்களிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், மீதி உள்ள 500 பூத் ஸ்லிப்புகள் தங்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட இந்த பட்டியலில் மீதமுள்ள 500 பூத் ஸ்லிப்புகள் தங்களிடம் இல்லை என தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 1400க்கும் அதிகமான வாக்காளர்கள் உள்ள இந்த வாக்குச்சாவடியில் வெறும் 900 பூத் ஸ்லிப்புகள் மட்டும் கொடுத்தால் மீதமுள்ள 600 வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் எப்படி நாங்கள் விநியோகம் செய்வது? அந்த பூத் ஸ்லிப் இல்லாமல் அவர்களுக்கு இங்கே வாக்கு இருக்கிறதா என்பதை எப்படி தங்களால் கண்டறிய முடியும் என்பதுதான் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது மிகப்பெரிய குளறுபடியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 1400 வாக்காளர்கள் இங்கு வாக்களிக்க வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு முறையான பூத் ஸ்லிப் இல்லை என்றால் அவர்கள் எப்படி வாக்களிக்க முடியும் என்பது மேலும் இங்கு உள்ள வாக்காளர்களின் கேள்வியாக இருக்கிறது. பூத் ஸ்லிப் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இங்கே வாக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகளால் பார்க்க முடியும் என்ற ஒரு விதி இருக்கும் பொழுது, பூத் ஸ்லிப் இல்லாமல் மீதமுள்ள 600 வாக்காளர்கள் இங்கே எப்படி வாக்களிக்க போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த வாக்குச்சாவடி, அதாவது மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட புரசைவாக்கம் திடீர் நகர் GCC வாக்குச்சாவடியில் மட்டும் 600 வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப்